Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. 6 pack எல்லாம் 2 படத்துக்கு ரெடி பண்ணாப்புல அவரு. அப்போ என்ன ஆகுனா உணவு சுத்தமாக குறைப்பாங்க. அது டோட்டலாகவே ஒரு ஆர்கன்ஸ் அடி வாங்கி தப்பு. அது யார் பண்ணாலும் தப்பு தான். அது இந்த 6 பேக்கு நிறையா அதுக்கான ஸ்டெராய்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எடுக்காமல் அதை உற்பத்தி பண்ணவே முடியாது. நான் அடித்து சொல்லுவேன், ஆள் தொட்டு தான் அவங்ககிட்ட இந்த காசை தொட்டு தான் மேடைக்கு வர முடிஞ்சுது. இல்லைன்னா நட்டுக்கிட்டு நேரம் மேலே போய் டோட்டலாக முகம்லாம் மாறிடுச்சு. முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிச்சு. முகம் வீங்குது, கால் வீங்குதுன்னா என்ன? சிறுநீரகம் பழுதடிது. ராஜ உறுப்புல ராஜ உறுப்பு 5. என்னை பொறுத்தவரையும் விசாலை பார்த்தா பாவமாக தான் இருந்துச்சு. நிறைய பேசியிருக்கான், ஏட்டி புட்டி பேசியிருக்கான், இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவான். நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பாவம் ஆக்சுவலாக அந்த அவனுக்கு டிப்ரெஷனுங்க. அது நீங்கள் அவருக்கு தேவை வந்து மனநல மருத்துவம் தேவை அவனுக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. போதை பழக்கம் இன்னைக்கு தலைவிரிச்சா ஆடுது. ஒரு காலத்துல கல், அதுக்கப்புறம் சாராயம், இப்போ அதுக்கப்புறம் இப்போ டாஸ்மாக் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு வந்து மெத்தப்பட்டைன, அந்த கஞ்சா இப்படி போயிட்டு இருக்கு சார். ப்ரௌன் சுகர் எல்லா சுகரும் வந்துட்டு இருக்கு சார். எப்படி சுண்ட கஞ்சின்னு ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு? ஆமாம், ஐ திங்க் 2000ங்களே அது அழிக்கப்பட்டுச்சு. 2002 இருந்துச்சு. பெசன்னர் பீச்சில் இருக்கும், அந்த பீச் மண்ணில் புதைச்சி கொடுப்பாங்க, அது இருந்துச்சு. இப்போ தான் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸு தானே பரவிட்டு. ட்ரிங்க்ஸ் தான் எல்லா இடத்துலையும். ட்ரிங்க்ஸே இப்போ குறைஞ்சிச்சுக்கிறாங்களே. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுன்னா, இப்போ டாஸ்மார்க்கில் பாதியா இதை சேல்ஸே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. குடிக்காம நிறுத்திருப்பாங்க, 10 பேர் செத்து போயிட்டான், குடிச்சு செத்து போயிட்டான். அப்புறம் என்ன செய்யுது? இல்லை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டாங்களா சார்? வேற எங்கேயும் போயிட்டாங்கன்னா டேப்லெட்ஸ் போயிட்டாங்க, ட்ரக்ஸு காஸ்ட்லியாக உள்ளவங்க நீங்கள் சொல்ல மெத்தப்பட்டமின், கொக்கைன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. போதை டோட்டலாகவே இங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டுங்கிறது தான் என்னோடய கருத்து. இங்கே ஒன்றும் இங்கே அங்கெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் 5வது 6வது படிக்கிற வயசில் வச்சேன். 5வது படிக்கிறப்ப எங்கள் ஊரில் ஒரு 2 பேர் 3 பேர் குடிக்கிறவங்க இருந்தாங்க. தனியாக தெரியும், பகிரங்க குடிக்காரர்களாக தன்னை டிக்ளேர் பண்ணவங்க. இனி எங்கள் ஊரில் 5 பேர் குடிக்காமல் வேணா இருப்பாங்க போல இருக்கு. குடி அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு, ஒரு ரேஷியோவுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிட்டு. அது வந்து இப்போ ஒரு மாரலாகவே ஆகிட்டு. அது ஒரு இம்மாரல்லாம் யாரும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. எல்லாருமே சகமாக தண்ணி அடிக்கிறது வந்து ஒரு கேஷுவலாக ஆகிட்டாங்க. ஆனால் அது பின்னாடி இருக்க விபரீதங்கள் வந்து தெரியல. இந்த போதை பழக்கம் வந்து சினிமா வட்டாரத்தில் பெருகி போச்சு சார். குறிப்பாக வந்து இந்த விஷால் வந்து உடல்நிலை சரியில்லாமல் வந்தார், கையெல்லாம் ஆடுது, பார்த்தா அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரா, அது யூஸ் பண்ணியிருப்பாரா, அதாவது மூத்த நடிகையோட தொடர்பில் இருக்காரு, அப்படி இப்படிலாம் நிறைய பேசுகிறாங்களா சார்? இது எப்படி பார்க்குறீங்க? அது உலகம் தாழ்ந்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும். அது அவனுடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம். 6 பேக் எல்லாம் 2 படத்துக்கு ரெடி பண்ணாப்புல அவர். அப்போ என்ன ஆகுனா உணவு சுத்தமாக குறைப்பாங்க. கடைசி நாள் ஸ்டேஜ் ஏற அன்றைக்கி ஒரு மூடி தண்ணியை ஊற்றி நாக்கெல்லாம் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அது டோட்டலாகவே ஒரு ஆர்கன்ஸ் அடி வாங்கி தப்பு. அது யார் பண்ணாலும் தப்பு தான். அது நம்ம கூட ஆவடியில் ஒரு ஜிம் ட்ரெயினர் ஒருத்தர் செத்து போனதை பற்றி நம்ம பேசணும். நடக்கவே முடியல மாஸ்டர், ரத்தமாக வருது அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் செய்யவே கூடாது. தண்ணி குடிக்காமல் எப்படி உடம்பு தாங்கும்? அது அந்த மாதிரியான பயிற்சி. அதுக்கு சில ஊசியெல்லாம் இருக்குது, ஸ்டெராய்டு இருக்குது, ஆயில் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் அதை போடுறது. அப்புறம் கரு முட்டை இருக்குல்ல, சினை பிடிக்கிறதுன்னு ஒரு மாத்திரை இருக்குல்ல, அதை அள்ளி போடுறது. நமக்கு அதுக்கு சம்மந்தம் உண்டா? அந்த மாத்திரை அந்த மசிலை க்ரோத் பண்ணுறதுக்கு. இதுமாதிரி நிறைய இருக்குது. ஜிம்முக்குன்னு சில பிரத்யேக பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரோட்டீன் பவுடர் சொல்லுவாங்க. எல்லாமே அளவுக்கு டாக்டரோட அறிவுரை இல்லாமல் பண்ணுறாங்களா? அறிவுரை இல்லாமல் பண்ணுறது டெஃபினட்டாக. எந்த டாக்டர் எந்த டாக்டருமே ஜிம்மையே அட்வைஸ் பண்ண முடியாது, ஒர்க் அவுட்டே வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. ஒர்க் அவுட்னா நார்மலாக அந்த த்ரெட்மில்லில் போகிறது, பாடி அசைக்கிறது, இதை ஏற்றுப்பாங்க. வாக்கிங் போகிறது, வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுலாம் ஒத்துக்க மாட்டாங்க, தப்புன்றுவா. கடலாக்கட்டை சுற்றலாம். நம்ம எடையை தாண்டி கூடுதலாக எக்ஸசைஸ் பண்ணுறது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், உங்கள் எடை 60 கிலோவா, 60 கிலோக்குள்ளே நீ எக்ஸசைஸ் பண்ணணும். 61 கிலோ எப்படி பண்ண முடியும்? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வாக்கிங் இஸ் அ மஸ்ட். எல்லாருமே போகணும் கம்பல்சரி. அது எவ்வளோ பல்லு விளக்குறது மாதிரி வாக்கிங்கிறது போயிடணும். விஷால் அப்போ அந்த 6 பேக்கு நிறையா அதுக்கான ஸ்டெராய்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எடுக்காமல் அதை உற்பத்தி பண்ணவே முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்க, நான் ஸ்டெராய்டு போடாமல் ரெடி பண்ணேன், பாடி மாஸ் இல்லாமல் ரெடி பண்ணவே முடியாது. அதை பாடி மாஸ் தான் சாப்பிட்டாகணும். அதிகமான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை ஓவர் டோஸ் ஆகினா என்ன ஆகும்? அது ட்ரக்ஸு, போதை வந்து கண்டிப்பாக நரம்பு மண்டலத்தை பாதிக்காமல் இருக்கவே இருக்காது.
அப்போ இப்போ விஷால் யூஸ் பண்ணிருப்பாருங்கிறீங்களா அப்படி ட்ரக்ஸ்? எல்லாரும் குடிக்கிறாங்க, அப்ப விஷால் மட்டும் குடிச்சாரான்னு எல்லாரும் எல்லாம் செய்கிறாங்க. ஆனா விஷால் தானே சார் பாதி பாதியும். இப்போ சினிமா நட்சத்திரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வீக்கெண்டுனாவே எல்லாம் பப்ல இருப்பாங்க. விஷால் தொட்டு தான் அவங்ககிட்ட இந்த காசை தொட்டு தான் மேடைக்கு வர முடிஞ்சுது. இல்லைன்னா நானும் நட்டுக்கிட்டு நேரம் மேலே போயிருப்போம். ஐயோ, அவர்கிட்ட இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஏன்னா ஏழை விட்டு பையனா அவர் என்ன சைக்கிள் எடுத்து சுற்றியெல்லாம் காமிச்சார். ஐயோ கோமாளித்தனமே. அவர் என்ன ஏழை, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, எல்லாமே சொந்த படத்தை எடுத்தவருங்க அவர். அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல, அந்த வயசோட அதை பண்ணியிருந்துருக்கணும், பண்ணல. இதெல்லாம் கிராஸ் ஆகிட்டு அவருக்கு 47 வயசாச்சு, சிம்புக்கெல்லாம் கிராஸ் ஆகிட்டு எல்லாமே எக்ஸ்பயர்டு தான், எல்லாமே கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அந்த அந்த வயதுக்கான சில தவறுகள் எல்லார்ட்டையும் எல்லா மொராலிட்டி இருக்குது. யாரும் யோக்கியர்கள் இல்லை, யாரும் உத்தமர்கள் இல்லை, ஓகேவா? எல்லார்ட்டையும் எல்லா தப்பும் இருக்குது. அந்த விஷால அந்த அவருடைய பொருளாதாரம் தான் வந்து மருத்துவத்தை காப்பாற்றிச்சு, இல்லைன்னா காப்பாற்றிருக்க முடியாது அவரை. அவர் டோட்டலாக முகம்லாம் மாறிடுச்சு, முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிட்டு. முகம் வீங்குது, கால் வீங்குதுன்னா என்ன? சிறுநீரகம் பழுதடையுது. ராஜ உறுப்புல ராஜ உறுப்பா இந்து முகம் வீங்குதுன்னா சிறுநீரகம் உட்கார ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். அதனால அந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு. ரெண்டாவது டாக்டர் சில பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன். நரம்பு மண்டலத்தில் உள்ள வெயின் ப்ராப்ளம் அவருக்கு, கீழே விழுந்ததில் அடிப்பட்ட சின்ன ஒரு பேட்டியில் சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக அவன் இவன் படத்துக்கு பிறகே நான் நார்மலாக இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே இருக்குங்களா சார்? 10-15 வருஷம் இருக்கும். வயசில் எதுவுமே தெரியாது. சைக்கிளில் நம்ம சின்ன வயசில் எத்தனை இடத்துல விழுந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு இடத்துல விழுந்து எழுந்து பாருங்கள், சைக்கிள் எழுந்துக்க முடியுதான்னு பார்ப்போம், எல்லாம் உடஞ்சி போக முடியாது. அந்தளவுக்கு நம்ம வயதாகிட்டு, நம்ம வயதாகிட்டுங்கிறத ஒத்துக்கணும். இப்போ உண்மையாக சொல்ல போனால் ஆமாம், நம்மளால ஒரு 3 மாடி 4 மாடி ஏற முடியலையே, மூச்சு வாங்க, தட்டப்பட்டு ஓடுறது, எப்படி ஆடுறது, களைச்சே போகாது. ஓஷோ தான் சொல்லுவார், குழந்தைகளோடு விளையாண்டு பாருங்கள் களைத்து விடுவீர்கள். விளையாட முடியாது, கம்மி கொடுக்க முடியாது குழந்தைங்கள்ட்ட, விளையாண்டுகிட்டே இருக்குங்க. அப்போ ட்ரிங்க்ஸு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸும் சிறுமுலையை பாதிக்கிறது தான், நரம்பு மண்டலத்தை பாருங்கள். இந்த வைட்டல் ஆர்கன், இந்த லிவரை பற்றி, கல்லீரலை பற்றியான விழிப்புணர்வு எத்தனை பேருக்கு குடிக்கிறது இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக உங்கள் உடம்பை போய் பரிசோதனை பண்ணி பாருங்கள். குறிப்பாக எல்எஃப்டி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதில் வந்து HGOT, HGPT, GGT, காமா ஜிடி, இந்த 3 தான் அதில் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். லிவரில் பிளட்டில் ஏறி இருக்கும். இப்போ GGT, HGOT, HGPT பார்த்தீங்கன்னா 40க்குள்ளே இருக்கணும். GGT, காமா ஜிடி 60க்குள்ளே இருக்கலாம் நார்மல். அது தாண்டி இருக்குன்னா 300, 400லாம் இருக்கும். நீங்கள் ஒரு மாதம் குடிக்கலைன்னா அது இறங்கும், தானாகவே இறங்கும். அந்த லிவர் மட்டும் ரெசிலியூ ஆர்கன், தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளும், தன்னைத்தானே ரிப்பேரும் பண்ணிக்கும். மெக்கானிசம் அதிகம் சரி பண்ணிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். இப்போ நைட்டு குடிக்கிறீங்க, நைட்டு ஒரு 6 மணிக்கு குடிச்சு 8 மணிக்கு ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, அடுத்த நாள் நைட்டு குடிக்கணும் 24 hours. அதுக்குள்ளே போய் உங்கள் லிவரை போய் அழித்து எடுத்து க்ளீன் பண்ணிடும். அந்த குப்பை தொட்டியை பூரா அது சுத்தம் பண்ணுறது தான் வேலையை, ஃபில்டர் பண்ணுறது தான் வேலை. ஃபில்டர் பண்ணி உங்களை இதாக்கிடும். ஆனால் அதுக்கும் கேப் போடாமல் காலையிலே குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், ஃபில்டர் பண்ணிவிடும். குப்பை தொட்டியை போட்டு மாவு போட்டுட்டுக்குள்ளே மறுபடியும் ஊற்றணுன்னு மறுபடியும் குப்பை தொட்டி ஆகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே களைச்சி போய் போடா இன்னமும் எனக்கு அப்படி யாரும் படுத்துரும். லிவர் சுத்தமாக ஆஃப் ஆயிடும். கடைசியாக அவுட் ஆகுறது லிவர் தான் அவுட் ஆகும். ஆமாம், ரொம்ப ரெசிடியூவாக இருக்கணும். ஃபேட்டி லிவர் 1, ஃபேட்டி லிவர் 2, ஃபேட்டி லிவர் 3, ஃபேட்டி லிவர் 4, 4வது ஸ்டேஜ். ஆனால் இதில் நீ 3வது ஸ்டேஜில் பார்த்தோட பழச்சிக்கலாம். ஆமாம், மறுபடியும் தப்பிச்சிக்கலாம். இல்லை அதோட ரிஃப்ளெக்ட் எப்படி சார் தெரியும் மூஞ்சில்? ரிஃப்ளெக்ட் வந்து லிவரை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் தான், வேறு எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது. லிவர் நாட்டு வைத்தியத்தில் மஞ்சகாமலன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம், மஞ்சகாமலை வந்து நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஹெப்படைட்டிஸ் A, B, C இருக்குது. ஹெப்படைட்டிஸ் B எல்லாம் வந்தால் நம்ம பிழைக்கவே மாட்டோம். அது ஒரு வைரஸ், இது லிவரில் தங்கியிருக்கும். அந்த வைரஸ் நீங்கள் வெளிநாடு போக முடியாது, கல்ஃப் கண்ட்ரிலாம் ஃப்ளைட் ஏற முடியாது. எய்ட்ஸ் இருந்தால் போகலாம், ஆனால் இது இருந்தால் போக முடியாது. இது நீ யூரின் போகிறீங்களா, யூரின்லேயே அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகிடும், தொற்றிடும். அது அப்படி ஒரு வைரஸ், அது டேஞ்சரஸ். அது கணவன் மனைவியாக்குள்ளே மனைவிக்கு போய்டும் அந்த வைரஸ். அதெல்லாம் நம்ம பரிசோதனைக்கணும் நம்ம ரத்தத்தை, அப்போ தான் அது உண்மைத்தன்மையை சொல்லும் நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கணும். அதேமாதிரி குடித்தா நம்ம எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டு. ஆமாம், அது ரொம்ப தப்பு. அது குடித்தா வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும். ஏற்கனவே உள்ளே போட்டு ஃபேக்ட்ரி சொரிஞ்சிக்கிட்டு இருக்குள்ள கறி எல்லாம் அள்ளி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் நம்ம அப்படி தான் சாப்பிட்றோம். நம்மளோட மென்டாலிட்டி அது. வேர்ல்டு பூரா ஒரு டெஸ்ட் பண்ணாங்க 2008ஆம் ஆண்டு, உலக லெவலில் வச்சாங்க ஆல்கஹால் டெஸ்ட்டு. அதில் இந்தியாவில் ஃபெயிலியர் ஆச்சு, சக்ஸஸ் பண்ண முடியலை. என்ன காரணம்? நான்வெஜ். அது மட்டும் இல்லை, நமக்கு லிமிட்டே கிடையாது. ஆமாம், இப்போ ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கு முடிச்சுட்டு நைட்டு படுக்க உள்ள ரிலாக்ஸாக ஒரு பெக்கு அப்படியே கேஷுவலாக பேசிட்டு ஒரு கொஞ்சம் லேப்டாப் பார்த்துட்டு படுத்து தூங்கிடுவான். நம்ம தண்ணி அடிச்சோன்னு சண்டை போடணுங்கிற மனநிலை. ஆமாம், ஏற்கனவே இங்கே ஆர்கன் தூண்டப்பட்டு கிடக்கு, எரிச்சலில் இன்னும் ஹெவியாக டெவலப் ஆகிடும். அப்போ அந்த டெஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன்னா இங்கே நமக்கு அளவு கிடையாது, டைமிங் கிடையாது, நமக்கு எதுவுமே லிமிட்டும் கிடையாது, டைமும் கிடையாது, எதுலேயுமே நமக்கு லிமிட்டு கிடையாதுன்னு. பைக் ஆக்சிடென்ட் நம்ம தான் நம்பர் 1 வேர்ல்டில், கார் ஆக்சிடென்ட் நம்ம தான் நம்பர் 1 வேர்ல்டில், பஸ் ஆக்சிடென்ட் நம்ம தான் வேர்ல்டு நம்பர் 1.
குடி மரணங்கள் நம்ம தான் வேர்ல்டு நம்பர் 1, சுகர் மரணங்கள் நம்ம தான் நம்பர் ஆமா. 1, எல்லாத்துலேயும் எஸ்டீம் தான் நம்ம. காரணம் நம்மள்ட்ட எந்த அளவுமே கிடையாது. ஆரம்ப கட்டத்துல நல்லா இருக்கலான்னு கேட்போம். இப்ப மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, சுகர் கரெக்டா இருக்கா, ப்ரெஷருக்கு லெவலா இருக்கா. இந்த போலி மருத்துவர்கள் வேற ஆளாளுக்கு போட்டு செல்போனை திறந்தா அதை காய்ச்சி குடி இதை காய்ச்சி குடின்னு. ஏன் நம்ம உடம்பு நம்ம பத்தாவதுக்கு இந்த இந்த உடலுறவு கூடத்துக்கு அது தனியா ஒருத்த மாத்திரை வித்துட்டு இருக்காங்க. ஐயோ குதிரை வைக்கிறாங்க 10 மணிக்கு மேலே. அதெல்லாம் எங்கே போய் யாருக்கான போய் எங்கே தூண்டுது? நம்ம எதுவுமே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்காங்க, ஒரு எம்டி படிச்சிருக்காங்கன்னா அவங்க யாரும் விஷயம் தெரியாதவங்க இல்லை. கண்டிப்பா. இப்போ கிராமத்தில் நாட்டு வைக்கல்னு சொல்லுவாங்க, கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? நான் அவங்களோட கம்மி விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கட்டும், ஆனால் லீகலாக நான் தானே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான உரிமை வாங்கி வச்சுருக்கேன். ஆமா. அப்போ நான் தானே உனக்கு குட் அட்வைஸ் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நான் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை. நீங்கள் நாட்டு வைத்தியத்தில் ஃபேமஸாக கூட இருக்கலாம், பட் உங்களை லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிற மெடிசனை. நான் சொல்கிற மருந்து அப்படி இல்லை, படித்து அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அது என்னென்ன கலந்துருக்குங்கிற வரையும் ஒரு காம்பினேஷன் வரையும் எனக்கு தெரியும். நான் மருத்துவத்தை ரொம்ப மதிக்கிறேன், ஏன்னா எனக்கு மருத்துவம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நம்ம மருத்துவர்களை மதிக்கணும். நம்ம அதெல்லாம் பேணாமல் நம்ம ஆனால் நடந்தே வாக்கிங்களே சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். சுகரை எவனோ கொண்டாந்து நம்ம தெல்லாம் கட்டிட்டான், அதை பற்றிலாம் இப்போ நான் பேசவில்லை, அது வேறு டாபிக் இது. ஆமா. ஆனால் அதுக்கு மருந்து தான் நீ சாப்பிட்டாகணும். சுகர் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, விரல் எடுத்து இதை எடுத்து இதை எடுத்து இதை எடுத்து இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஹார்ட் அட்டாக்ல எவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க. ஹார்ட் அட்டாக்லாம் சாதாரண விஷயம். அன்றைக்கி ஸ்டென்ட் வைக்கிறான், அதிலே பைபாஸ் பண்ணுறான், என்ன வேணும் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே போயிட்டீங்கனால உங்களை காப்பாற்றிடுவாங்க. ஒரு காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆனால் உப்பு நீர்னு சொல்லுவாங்க, அது என்னன்னே தெரியல நமக்கு. நான் போய் பார்த்துருக்கேன் சின்ன வயசில், கால் வீக்கமாக இருக்கும், இறந்துருவாங்க. உப்பு நீர் சிறுநீர் பிரியலம்பா. கிட்னி ஃபெயிலியர், நீங்கள் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம், இன்றைக்கி கிட்னி மாற்றிக்கலாம். லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டுனா காஸ்ட்லி, பட் மாற்றிக்கலாம். லிவர் வந்து ஒரு பட்டாணிக்கல் அளவு இருந்தாலே போதும் ஒரு மனிதன். நமக்கு பெருசாக இருக்குது, ஆடு மாடு எல்லாத்துக்குமே லிவர் பெருசு தான். நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குறைச்சலாம் 30 லட்ச ரூபா, 25 லட்சத்துன்னு 30 லட்ச ரூபா லிவர் மாற்றிடலாம். ஹார்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சு வெளில வச்சு தச்சு கிச்சு மாட்டி உள்ளே கோத்து விட்றாங்க. சரியான நேரத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா மருத்துவர்களால் காப்பாற்ற முடியும். ஆமாம். விஞ்ஞானத்தை நம்பி தானே ஆகணும். விஞ்ஞானத்தை மீறி நம்ம என்னத்தை பேச முடியும் சொல்லுங்கள்? நம்ம மெய்ஞானத்தில் 1000 பேசலாம். இதை சாப்பிட்டா சரியாயிடும், அதை சாப்பிட்டா சரியாக, எதை சாப்பிட்டாலும் சரியாகிறது இல்லைங்க. நானும் பார்த்துட்டேன், எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, பிபி இருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை, டயபெட்டிக் எல்லாம் இருக்குது. எல்லாமும் நான் எல்லா இயற்கை வைத்தியம் பண்ணி தான் பார்க்குறேன். ஆனால் எதுலேயுமே அது கண்ட்ரோல் ஆகலையே. கண்டிப்பாக. நான் எல்லாமும் நான் உங்களுக்கு தெரியாதுல்ல, காய்ச்சி குடிச்சு பார்க்க, அதை குடிச்சு பார்க்க, இதை குடிச்சு பார்க்க, ஆனால் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகலை. ஆனால் மாத்திரை போட்டால் கண்ட்ரோல் ஆகுது. அப்போ நான் எதை ஃபாலோ பண்ணுறது? இல்லை சார், இப்போ இந்த மாத்திரை போடுறனாலே இந்த மாதிரி இஷ்யூ வருமா? அதாவது இப்போ நீண்ட நேரம் தாம்பத்தியம் பண்ணுறதுக்குன்னு மாத்திரைகள் கண்டுபிடிக்கலை. ஆமாம். முதல்ல வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரை கண்டுபிடிச்சாங்க. அது பார்த்தா இதை வேலை செய்ய கொடுத்துச்சு. அப்புறம் இது தனியாக கம்பெனிக்காரன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான், இதில் இறங்கிட்டான். அதை ஹார்ட். ஆனால் நம்மள்ட்ட இருக்க இது என்னென்னா, இந்த மாத்திரை போட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு சொல்கிறோம், வராது. இதை நான் ஒரு மருத்துவர், நான் பேசுகிறது எதுவுமே குறைந்தபட்சம் ஒரு 20 உடற்கூறாய்வு பண்ணுற மருத்துவர்களோட தொகுப்பு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா இதே ஃபீல்டில் தான் நான் இருக்கேன், விசாரிச்சு என்ன ஏதுன்னு. ஆமாம், அந்த கேஸை பார்த்துருக்கீங்க. ஹார்ட் அட்டாக் வராது, அதை போட்டு ஹார்ட்டை ப்ரொடெக்ட் தான் பண்ணும் அது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வரும்னு நம்ம லாஜிக் பேசிகிட்டு இருக்கோம். கிடையாது, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நீங்கள் கடலை ஏற்ற வாங்கி திங்கிறது வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது எப்போ பண்ணது, எக்ஸ்பைரி ஆகிருக்கா, எக்ஸ்பைரி ஆகலையா அப்படின்றதுக்கு நமக்கு எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் எங்கே படித்தாங்க? முறையான மருத்துவர்கள் படித்தாங்களா? ஒரு சித்த மருத்துவர் ஒருத்தர் பேசி லாக்கினாங்க, ஒரு பிரபலம் வேற. ஆமாம். பெண்ணுடைய மார்பகம் பெருக்கன்னா பணம் நோங்க சாப்பிடுங்கன்னாங்க. எந்த சயின்ஸில் இப்படி சொல்லியிருக்கு? கேஸெல்லாம் வாங்கினாங்க, தெரியும் தானே? ஆமாம். எந்த சயின்ஸில் இப்படி சொல்லியிருக்கு? இல்லையே. இது வேற அது வேறங்க. ஆனால் அவங்க அதுமாரி பேசுனாங்க. இதை பண்ணுங்க, மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து, இது விஷம் தான் வாங்கி குடிக்கலாம். மொத்தமாக காலி. என்ன மொத்த மருந்து எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மாத்திரை எப்படி அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணும்? கண்ணு தெரியாமல் இருந்தோமே. நீங்கள் கண்ணு தெரியும், நீங்கள் எல்லாரும் கண்ணு தெரியுதுல்ல, கிளாஸ் போட்டு படிக்க முடியுது நம்மளால. கீரை சாப்பிடுவோம், அதெல்லாம் இருக்கட்டும், கண்ணு தெரியுதே. டெக்னாலஜி அதில் வளர்ந்துருக்கு. போலியோவில் எவ்வளோ பேர் காலியாக இருக்காங்க. நீ போலியோ இருக்கா நம்ம நாட்டில்? ஒழிச்சு கரையத்த முடிஞ்சுது. மருத்துவம் தான் சக்ஸஸ். இல்லை சார், இப்போ இந்த நடிகர்களை பொறுத்தளவு சார், இப்போ டெய்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, அது தொடர்ச்சியாக பண்ணுறதுனால மஞ்சா கமலை கொண்டே விடுது, அது அப்படியே ஆளை காலி பண்ணி சொல்கிறாங்க. இப்போ விஷால் அவர்களுக்கு என்ன நிலைமையில இருக்காரு? இப்போ விஷாலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த ஜிம்மு ஒர்க் அவுட்டில் பண்ண சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்று, இந்த உடம்பு இப்படி இருக்குல்ல, இது இப்படி எக்ஸ்பாண்ட் ஆகுறது வந்து எப்படி சரி? இல்லை இப்படி சுருக்குறது எப்படி சரி? டயட் இருக்கிறதுமே தப்பு தாங்க, அது எப்படி சரி? யானைனா யானை வந்து அப்படியே காலையில் எடுத்து, இல்லை அதுதான் பிரச்சனையா? கை நடுக்கமா வருது சார். எல்லாமே நரம்பு மண்டலம் பாதிச்சுட்டு அவருக்கு. இப்போ சிறுமூலையில் உள்ள நரம்பு மண்டலம் பாதிப்பு தான் அது. ஏன்னா ஒரு யானை இருக்குன்னா அந்த யானை அளவுக்கு சாப்பிட்டா தான் யானையால் நடக்க முடியும். ஆமாம். அதுக்கிட்ட 2 அருவம்புல வாயில போட்டுனா யானை மயக்கம் போட்டு விழுந்துரும். சும்மா சொல்கிறாங்க, யானை பசிக்கு சோளப்பொரி கொடுத்தா யானைக்கு அடங்கிருமா? உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு சொல்லுவோம், நாக்கு சொல்லுவோம். நாக்கு இப்போ டீ குடிச்சா தேவைன்னா டீ குடிங்க, சாப்பிட்டா தேவைன்னா சாப்பிடுங்க, புளிக்குழம்பு சாப்பிட்டா தேவைன்னா புளிக்குழம்பு சாப்பிடுங்க.
என்ன தோணுதோ நாக்கு சொல்லுங்க. உங்கள் உடம்போட டாக்டர் இங்கே இருக்காங்க, இவன் சொல்லுவாங்க இதை செய் இதை செய்யாதன்னு. இந்த டாக்டர் ஒரு நாளும் ட்ரிங்க்ஸை விரும்பி ஏற்றுக்கிட்டது கிடையாது. இந்த நாக்கு இருக்கான இந்த டாக்டர் இந்த படுத்துக்கிற பாருங்க, இவன் ஒரு நாளும் விரும்பி ட்ரிங்க்ஸை ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஒரு நாளும் கெட்டுப்போன உணவை இந்த நாக்கு ஏற்றுக்கிட்டது கிடையாது. கண்டிப்பாக வீணாக போயிட்டு சாப்பாடை உடம்பு ஏற்றுக்காது. நீ என்னதான் பண்ணி உள்ளே தள்ளிப்பாரு, வாமிட் வருது, வாமிட் வந்துடும், ரிட்டர்ன் வந்துடும். அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கல்ல, வாமிட் ஆஃபீஸர், அவர் ஏற்றிடுவாப்புல, இது உனக்கு ஆகாது வெளியே வா அப்படின்னு. எல்லாமும் நம்ம உடம்பு எல்லாம் பண்ணிக்கணும் உடம்பால். ஏங்க ஒரு நம்ம தாயின் கருவறைக்குள்ளே நம்ம கருவானோம்ல, ஒரு நீர்த்தாரை, ஒரு ட்ராப் நீர்த்தாரை தான் நம்ம. நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எலான் மாஸ்காக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய புடிங்கியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் அவ்வளோதான். ஆனால் அந்த நீர்த்தாரை இந்த காது வச்சு, கண் வச்சு, மூக்கு வச்சு, வாய் வச்சு, லிவர் வச்சு, கிட்னி வச்சு, கால் வச்சு, காது வச்சு, காதுக்கு செவித்திறன் வச்சு, நாக்கு வச்சு, டேஸ்ட் வச்சு, மூக்கு வச்சு, சுவாசம் வச்சு, நுரையீரல் வச்சு, இவ்வளோ ஆர்கன்ஸ் வச்சு, நெகத்தை வச்சு, தலை மயிரை வச்சு வெளியேற்றுதா இல்லையாங்க? 10வது மாதம் 9வது மாதம் 9வது மணி நேரம் 9வது நிமிஷம் நீ வெளியே வர்றியா இல்லையா? ஆமாம். அப்போ இது ஆச்சரியம் இல்லையா? அப்புறம் இந்த உடம்புக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? நம்ம செயற்கையாக பண்ணுறது தாங்க தப்பு. ஒரு விஷயத்தை அவித்து உண்டால் அது உணவு, பச்சையாக உண்டா அது மருந்து, அவ்வளோதான். நம்ம எல்லாமே செயற்கையாக பண்ணுறோம். செகண்ட் ஷோ பார்க்க சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? வாய்ப்பு இல்லை. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க 6 மணிக்கு முன்னாடி. அது கூட சில டாக்டர்ஸ்லாம் டிவியில் பேசுவாங்க, செம்மக்க தமாசா இருக்கும். 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, டே நாங்கள் 6 மணிக்கு மேலே வேலைக்கே போகிறோம், நாங்கள் இப்போ மணி 6ங்க, இந்நேரத்துக்கு தூங்க சொல்கிறேன். எங்கே இருந்து தூக்கம் வரும் எனக்கு? 2 மணியாவது 1 மணியாவது வேலை இருக்குது, எழுதணும், படிக்கணும், காலையில் எழுந்து வாக்கிங் போகணும். காலையில் அதிகாலை தொழில் எழுந்திருங்கன்னா, அப்போ ஏதோ எழுந்தாங்கன்னா டாய்லெட் கிடையாது, வெளிவிலாம் போகணும் லெட்டின்னு. அதிகாலை எழுந்தால் தான் போயிட்டு வரும், வெளிச்சம் வரதுக்குள்ள போனாதான். இப்போ டாய்லெட் பார்த்துருவான், வெரைட்டியாக டாய்லெட் இருக்குங்க, வெஸ்டர்ன் இண்டியன்னு. ஸோ அது உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இல்லை சார், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இப்போ இப்போ எனக்கு வந்து ஒரு 35-40 வயசுனா, என் வயசை தாண்டி இப்போ பெண்கள்கிட்ட போகிறது, அதுலேயும் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்களா சார்? இப்போ விஷாலுக்கு அதான் சொல்கிறாங்க, முன்னாள் பழைய கதாநாயகியோட நீ போயிட்டு இருக்காரு, அதனாலே இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு சமூக வலைதளத்தில் பெருசாக பேசப்பட்டிருக்கு. அது பேர் பொறாமையில் பேசுகிறான். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வயது கூட நம்மளோட இமிடியேட் ஏஜ் கூட இயற்கையில் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணலை அப்படின்னா, பெண்கள் சீக்கிரம் வயசாகிடுவாங்க, ஆண்கள் வயசாக மாட்டாங்க. ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் கிளிமஞ்சாதாரோன்னு பாட்டு பாடி ஆடுறாரு. ஆமாம், 16 வயசு பொண்ணோட. ரஜினிகாந்தோட பழைய நடிகர் ராதா, அம்பியா அவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு அம்மா கேரக்டர் போட்டுருவாங்க போருக்கு. இப்படியா பேத்தி கேரக்டர் நடித்த மீனா ரஜினிக்கு அம்மாவாகி இப்போ இது இந்த அம்மாவை தங்கச்சாவே நடிச்சிட்டாங்க, மனைவியாகவும் நடிச்சிட்டாங்க மீனா. ஆமாம், அதுட்டு ஆண்களுக்கு வயசாகிறது இல்லை, பெண்களுக்கு சீக்கிரம் வயசாகிடும். அதனால தான் அந்த ரீசன் சொன்னாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மளோட வயசு கூட உள்ளவங்கள்ட்ட பண்ணிட்டார் விஷால் போயிட்டார், இது வந்து நம்ம போய் பார்க்க கிடையாது இந்த கதையெல்லாம். அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். அது 38 வயசு கண்ணையை என்னென்னவோ போட்டு ட்ரோலு போட்டு கிழிச்சு அழுறாங்க. என்னை பொறுத்தவரையும் விஷாலை பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருந்துச்சு. நிறைய பேசியிருக்கான், ஏட்டி புட்டி பேசியிருக்கான், இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவான், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை, ஓகேவா? ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து அவங்கள விமர்சிப்போம். ஆனால் அவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் புரியவும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களும் வாழணும். எல்லாம் இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம நாளைக்கு நமக்கு ஒன்று வராதா? கண்டிப்பாக வரும். ஒரு ஆக்சிடென்ட் ஆக மாட்டோம், ஒரு கோவிட் வராதா, ஒரு மஞ்சகாமலை வராதா, ஒரு ஹார்ட் அட்டாக் வராதா? எல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஆடின ஆட்டம் தான் சொல்ல முடியுமா? எல்லோரும் மரணிக்க தானே போகிறோம். விஷால் வந்து எல்லாமே பொய்யா பண்ணுவார். சைக்கிள் ஓட்டுறம்பாரு, சாப்பிட காசு இல்லை, அம்மா ஹோட்டலில் சாப்பிட்றம்பாரு, திடீர்னு பிரியாணியை வச்சுட்டு 3 தெய்வத்தை கும்பிடுவார். ஐயோ அது பாவம். ஆக்சுவலாக அந்த அவனுக்கு டிப்ரெஷனுங்க. அது நீங்கள் அவனுக்கு தேவை வந்து மனநல மருத்துவம் தேவை அவனுக்கு. நீங்கள் போட்டுக்கிட்டு சைக்கிளில் ஓட்டுறது, என்கிட்ட காசு இல்லைன்றது, யாருமே எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மனநல மருத்துவத்தை நீங்கள் அணுகணும். அதெல்லாம் முதல்ல அதை பற்றி. இப்போ மனநோயை பற்றி யாருமே இங்கே பேசுகிறது இல்லை. இவ்வளோ நேரம் உடல் நோயை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா, மன ஆரோக்கியத்தை பற்றி இங்கே பேசுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மன ஆரோக்கியம் முக்கியங்க. ஒரு நூல் மிஸ் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அழுக்கு துணி எடுத்துட்டு எங்கேன்னு போக வேண்டியதான் ரோட்டு மேலே. நமக்கு தெரியாது, நம்ம பைத்தியமாக இருக்கும், நமக்கு தெரியாது. மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் முக்கியம். கண்டிப்பாக. உடல் ஆரோக்கியமாக இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவோம், மன ஆரோக்கியம் போய்ட்டா என்ன செய்யுது? நம்ம எல்லார்ட்டையும் மன ஆரோக்கியம் குறைவாக இருக்குது, அது ஒத்துக்கணும். உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது, நம்ம அதுக்கு மருந்துகள் எடுக்கணும். மருத்துவர்கள் மூளையை படிச்சுட்டு வந்திருக்காங்க என் டாக்டரு. இவ்வளோ நேரம் இவ்வளோ இதை படித்தவனை பற்றி பேசணும். மூளையை படிச்சிருக்காங்க என் டாக்டர் உட்காந்து. அதுக்குள்ளே எத்தனை கோடி கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் போகுது, அதுக்கு வைத்தியம் பண்ணுறான். அப்படியா? நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போய் எவ்வளோ அழகாக டெக்னிக்காக பேசினாலுமே ரைட் இந்த அப்படி இதை வாயில் போடு, காலில் போடு, மத்தியானம் போடு, போ, சரியாயிடுறாங்க. நான் பார்த்துட்டு தானே இருக்கோம். எனக்கு தெரியும் ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட் ருத்ரன் இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். திடீர்னு இருந்து போயிடுவார், வைத்தியம் பண்ணிட்டு பேர் பின்பக்கமாக இருந்து போயிடுவார். அவர் வயசு ரொம்ப சீனியர் சிட்டிசனு. அவர் கிட்டே பார்த்தீங்கன்னா விடிய காலம் 3 மணிக்கு நோட்டில் நீங்கள் எழுதணும். கார் பேனட் மேலே கிடக்கும் ஒரு நோட்டு, அதில் எழுதி வைக்கணும்.
4 மணிக்கு இந்த நோட்டு உள்ளே போயிடும், அதுக்குள்ளேயே 300 பேஷண்ட் ஃபுல்லாகிடும். அப்பா விடிய காலத்தில் வாங்க ஜேன்னு இருக்கும், வேணா அதை வேணால் கேமரா எடுங்க நீங்கள். அப்படியே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இருக்க தானே செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 200 பேஷண்ட்டு சால்ட்டா. இந்த இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பாருங்கள், சைக்காட்ரிஸ்ட் படிக்கிறவங்க டாக்டர்ஸ் பயங்கர சக்ஸஸாக வருவாங்க. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இன்றைக்கி அப்போ அந்த லெவலில் போயிட்டு எல்லாருக்கும் வந்துருச்சு சார். பயங்கரமாயினா கடன் தொல்லை. இந்த பாரு நேற்று தான் 1ஆம் தேதி இந்த வந்துட்டு வீட்டு வாடகை வந்துட்டு கார் இஎம்ஐ வந்துட்டு எல்லாம் போட்டு அடித்து நவத்தி முடிச்சு அப்பாடான களைச்சி நிற்கிறதுல அடுத்த 1ஆம் தேதி. இது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டான லைஃப் வாழ்கிறோம். நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களே தான் கேட்குறேன், இது எப்படி நீ அட்வைஸ் பண்ணுவோம் அடுத்த லைஃப்பை பார்த்து? இங்கே அவனுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பாவமாக இருக்கும். நம்ம எல்லாருமே பாவம் தாங்க. இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. இது கடையில் சொந்த பந்தங்கள், இது கடையில் நண்பர்கள், இது கடையில் நமக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள், எல்லாமே இங்கே பிரச்சனை தான். பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. காலையில் எழுந்து சரியான நேரத்துக்கு நீ டாய்லெட்டு போல ஆரம்பிக்கிற பிரச்சனை, நைட்டு படுக்கிறது தூக்கத்தில் வரையும் போய் நிற்கிது. வள்ளுவன் சொல்கிறேன், வள்ளுவனோட முடிக்கிறேன் இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி. மருந்தன வேண்டாம் யாக்கைக்குன்னா, யாக்கைன்னா உடம்பு. மெடிசனே வேண்டாம்டா உடம்புக்கு, மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு, மெடிசனே வேண்டாம். சாப்பிட்டது செரிச்சிட்டான்னு பார்த்துட்டு சாப்பிடுந்தான். நன்றி, மிக்க நன்றி சார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.